வந்து இப்ப இந்த ஆன்டி ஏஜிங், அதாவது முதுமையை தடுப்பது அப்படின்னு சொன்னாலே இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உடனே என்ன தோணும்? முகத்துல விழுகிற சுருக்கங்களை மறைக்கிற விலை உயர்ந்த கிரீம்கள், முடி கொட்டுறதை தடுக்கிற லோஷன்கள், இல்லனா பழுதான ஒரு உறுப்புக்கு பதிலா மாற்று அறுவை சிகிச்சை செய்யறது, இதுதானே ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலா எல்லாருக்கும் அதுதான் முதல்ல தோணும். ஏன்னா நாம அப்படி பழக்கப்பட்டுட்டோம். ஆமா, பழுதடைந்த ஒரு காரோட உதிரிப்பாகங்களை மாற்றுவது போலதான் நம்ம உடலையும் நம்ம பார்க்க பழகிருக்கோம். ஆனா மனித உடலை வெறும் சதை மற்றும் எலும்புகளின் தொகுப்பா பார்க்காம அதை ஒரு எனர்ஜி வெசல், அதாவது ஒரு ஆற்றல் பெட்டகமா பார்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது முற்றில் ஒரு புதிய கோணமா இருக்கும். ஏன்னா உடலை வெறும் ஒரு மெக்கானிக்கல் இயந்திரமா பார்க்கறப்போ முதுமைங்கிறது காலப்போக்கில் நடக்கிற ஒரு சாதாரண தேய்மானம் மட்டும்தான். ரைட். ஆனா நீங்க சொல்ற அந்த ஆற்றல் அல்லது எனர்ஜி அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்த்தா முதுமை என்பது வெறும் காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி, அதாவது அந்த வைட்டாலிட்டி எவ்வளவு வேகமா குறையுது அப்படிங்கறத பொறுத்தது. ஓ, அப்ப அந்த உயிர் சக்தியை தக்க வைக்கிறது தான் உண்மையான ஆன்டி ஏஜிங்னு சொல்றீங்க. ஆமா, 100% அதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு தகவல் தொகுப்பை நாங்க ஆழமா அலச போறோம். டாக்டர் ஷான் லக்ஷ்மணன் அவர்கள் பகிர்ந்துகிட்ட முதுமையை தடுக்கும் 10 சித்த மருத்துவ நடைமுறைகள், அதாவது சித்தர்களோட தினசரி வாழ்க்கை முறை பத்தின குறிப்புகளைத்தான் இன்னைக்கு நாம டீகோட் செய்ய போறோம். இந்த ஆழமாற அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. இதுல உள்ளே போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகம் இருக்கு. இப்ப நவீன அறிவியல் சொல்லும் விஷயங்களுக்கும் இந்த பழங்கால சித்தர்கள் சொன்ன அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானா? இரண்டுமே உண்மைகளை தேடும் பயணங்கள் தான். ஆனா அதோட பாதைகள் வேற. நவீன அறிவியல் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சென்சரி நாலேஜ், அதாவது உணர்வுபூர்வமான அறிவு. சென்சரி நாலேஜ்னா நம்ம புலன்களால உணர்றதா? ஆமா, நமது கண்கள், காதுகள் போன்ற ஐம்புலன்களால உணரப்பட்டு மைக்ரோஸ்கோப் மூலமா டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கப்படுற அறிவு. இது ரொம்ப லாஜிக்கா இருக்கும். ஆனா பழங்கால சித்தர்களோட அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? அது தியானத்தின் உச்ச நிலையில பிரபஞ்சத்திடமிருந்து நேரடியாக டவுன்லோட் செய்யப்பட்ட ஆழமான அறிவு. அதாவது வெறும் புலன்களை தாண்டி நேரடியா தங்களோட கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையிலிருந்து அவங்க இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதனாலதான் அவங்களால நம்ம உடம்போட ஒவ்வொரு அசைவையும் இவ்வளவு துல்லியமா கணிக்க முடிஞ்சிருக்கு போல. கரெக்ட். சரி, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன், அவசர உலகத்துல ஓடிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி வயசாகும்? இந்த சித்த மருத்துவ முறைகள்லாம் எனக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். அதுக்கான பதில் தான் இந்த அலசல். நாளின் தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிப்போம். பிரபஞ்சத்திடம் இருந்து ஆற்றலை பெறுவதற்கான முதல் படியா டாக்டர் ஷான் சொல்றது அதிகாலை 3 மணி விழுப்பத்தான். இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்ப நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அதிகாலை 3 மணிக்கு தூங்க போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த 3 மணி அப்படிங்கிற நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? அது ரொம்ப நியாயமான கேள்வி. சித்தர்களோட சரசூத்திர கடிகாரம், அதாவது அந்த பயாலஜிக்கல் கிளாக் அடிப்படையில நம்ம உடலோட ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உச்சபட்சமா செயல்படும். அந்த வகையில அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரம் ரொம்ப முக்கியமானது. உடம்புல அந்த நேரத்துல வளிமண்டலத்துல ஓசோன் அளவு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மூளையும் தண்டுவடமும் அந்த நேரத்துல ரொம்ப சீராகவும் விழிப்புணர்வாகவும் செயல்பட தொடங்கும். பிரபஞ்சத்தோட காந்த அலைகள் நம்ம பூமியை நோக்கி ஈர்க்கப்படுற நேரம் அது. ஓ, அப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணலாம்னு சொல்றீங்க? ஆமா, அந்த நேரத்துல நாம விழித்திருந்து தியான நிலையிலோ அல்லது அமைதியான விழிப்புணர்வோடு இருந்தா அந்த காஸ்மிக் எனர்ஜியை நாம நேரடியாக உள்வாங்க முடியும். அப்போ தூக்கத்தையே முழுசா தியாகம் பண்ண சொல்றீங்களா? அப்படி கிடையாது. இது காலப்போக்குல நாம பழகிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆரம்பத்துல இது கடினமா தோணலாம். ஆனா அந்த பிரபஞ்ச ஆற்றலை உடல் உள்வாங்க பழகிடுச்சுன்னா உங்களுக்கு 8 மணி நேர தூக்கம் தேவைப்படாது. அப்படியா? அப்புறம் எவ்வளவு நேரம் தூங்கினா போதும்? ஒரு 5 மணி நேரம் தூங்குனா கூட அது ரொம்ப ஆழமான குவாலிட்டியான தூக்கமா இருக்கும். நீங்க நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறவரா இருந்தா கூட அந்த 3 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் வேலையை நிறுத்திட்டு அமைதியா மூச்சு மட்டும் கவனிச்சாலே அந்த நேரத்தோட பலனை ஓரளவு பெற முடியும். அது ஒரு நல்ல மாற்று வழி. இது ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். சரி, அடுத்ததா எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி குறிப்புல இருக்கு. அதாவது காலையில எழுந்ததும் சாதாரண தண்ணீரை குடிக்க கூடாதான்? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5 கப்பு தண்ணீரை கொதிக்க வச்சு அதை 2 கப்பா சுண்ட காய்ச்சி அதுல அசல் தென்னிந்திய சுக்கு சேர்த்து குடிக்கணுமா?
இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு சொல்லுங்க. இப்ப நம்ம ஸ்மார்ட் போன் ஹேங் ஆனா சும்மா சார்ஜ் போடுறத விட அது முழுமையா ஒரு ஹார்ட் ரீபூட் செஞ்சா எப்படி சிஸ்டம் மொத்தமும் கிளியர் ஆகி வேகமா வேலை செய்யுமோ அது மாதிரி இருக்கா அந்த சுக்கு தண்ணீர. சூப்பரான ஒப்பீடு இது. அந்த ரீபூட் செய்யற ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னு அறிவியல் பூர்வமா பார்ப்போம். சாதாரண தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வெறும் ஹைட்ரேஷன் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா 5 கப்பு தண்ணீரை 2 கப்பா சுண்ட காய்ச்சும் போது அந்த தண்ணீரோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதாவது மூலக்கூறு அமைப்பும் மாறுது. ஓஹோ, தண்ணியோட அமைப்பே மாறிடுமா? கண்டிப்பா. அதோட வெப்ப இயக்கவியல் முற்றிலுமா மாறி அது ரொம்ப லேசான, உடலால ஈஸியா உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு திரவமா மாறுது. அப்போ அந்த சுக்குக்கு என்ன வேலை அங்க? சுக்குல ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இந்த கொதித்த நீர்ல சுக்கு சேரும்போது அது நம்ம உடம்புல இருக்கிற ஜீரண நெருப்ப, அதாவது அக்னிய தூண்டி விடுது. ரைட், ஜீரணத்தை வேகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இரவு முழுதும் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது உருவான கழிவுகள் எல்லாம் அடிச்சு செல்ல இந்த சுக்கு கலந்த சுடுநீர் ஒரு பவர்ஃபுல் வினையூக்கியா செயல்படுது. அதனாலதான் இத டாக்டர் ஷான் அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு. வாவ், இது வெறும் தண்ணீர் இல்ல, இது உடலோட மெட்டபாலிசத்தை தட்டி எழுப்புற ஒரு அலாரம்னே சொல்லலாம். சரியா சொன்னீங்க. சரி, இப்ப சிஸ்டம ரீபூட் பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு கம்ப்யூட்டர் ரீபூட் ஆன உடனே முதல்ல ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவு நீக்கத்தை பத்தி டாக்டர் ஷான் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆமா, அது தினச்சரியாவுல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். தினமும் காலையிலயும் மாலையிலயோன்னு 2 முறை கழிவு நீக்கம் செய்யணுமா. உடம்புல கழிவுகள் தங்குறதால ஏற்படும் ஆமாம் அப்படிங்கிற நச்சுக்கள் உருமானா கீழ்நோக்கி போக வேண்டிய அபான வாயு மேல் நோக்கி போகும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இது எதை போல இருக்குன்னா, இப்போ ஒரு ஒன்-வே ரோட்ல எல்லா வண்டிகளும் சரியான திசையில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சில வண்டிகள் தப்பான திசையில வேகமா மத்த வண்டிகள் மேல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுத்துமே, அது போலவா? அந்த ஒன்-வே டிராஃபிக் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. நம்ம உடம்புல 5 வகையான முக்கியமான வாயுக்கள் இயங்குது. அதுல ஒண்ணுதான் அப்பான வாயு. இதோட இயற்கையான குணமே கீழ்நோக்கி போறதுதான். அதாவது கழிவுகளை வெளியேத்துறது, கரெக்டா? ஆமா, மலம், சிறுநீர், வியர்வை எல்லாத்தையும் உடம்ப விட்டு வெளியே தள்ளுறது இதோட வேலை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி காலையிலயும் மாலையிலயும் நாம கழிவுகளை சரியா வெளியேத்தலன்னா குடல்ல அந்த கழிவுகள் தேங்கி ஆமா அப்படிங்கிற பயங்கரமான நச்சுகளா மாறுது. அப்போ அந்த அப்பான வாயு என்ன ஆகும்? வெளியே போக முடியாம என்ன பண்ணும்? அதுக்கு கீழே போக வழி இருக்காது. அதனால அது யூட்டர்ன் அடிச்சு மேல் நோக்கி பாய ஆரம்பிக்கும். அப்படி மேல் நோக்கி வரும்போது அது வயித்துல அல்சரை உருவாக்கும், நெஞ்சு பகுதியில ஆஸ்துமாவையோ அல்லது இதய கோளாறுகளையோ தூண்டும். ஓ மை காட், அவ்ளோ பிரச்சனையா? அது மட்டும் இல்ல, அப்படியே தலைக்கு ஏறி மைக்ரேன் தலைவலியை கூட உருவாக்கும். இன்னைக்கு நாம பார்க்கிற பல லைஃப் ஸ்டைல் வியாதிகளுக்கு மூல காரணமே இந்த அபான வாயு தன்னோட பாதையை விட்டு மாறி பயணிக்கிறது தான். அதனாலதான் 2 முறை கழிவு நீக்கம் ரொம்ப அவசியம்னு சித்தர்கள் வலியுறுத்துனாங்க போல. ஆமா, கண்டிப்பா. சரி, இத சரி பண்றதுக்காகவே ஒரு சூப்பர் மூலிகைய சித்தர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு பிராக்டிஸ். வெள்ளை நிற பூக்கள் கொண்ட கரிசாலை, அதாவது பிருங்கராஜ் இலைய பசை போல அரைச்சோ அல்லது எண்ணெயாகவோ மாற்றி கட்ட விரல்ல எடுத்து வாயோட மேல் அன்னத்துல கடிகாரம் உள் திசையில 3 முறை, அப்புறம் எதிர் திசையில 3 முறை அழுத்தணுமா. ஆமா, இது ரொம்ப பழமையான ஒரு டெக்னிக். இத படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மூலிகைய நம்ம சாதாரணமா முழுங்கிட்டு போயிடலாமே, ஏன் வாயோட மேல் அன்னத்துல வைக்கணும்? இதனால என்ன நடக்கும்? இதுதான் சித்தர்களோட அந்த அட்வான்ஸ்டு சயின்ஸ். நாம சாதாரணமா ஒரு மூலிகையை சாப்பிட்டா அது வயிற்றுக்குள்ள போய் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல கலந்து அப்புறம் குடலுக்கு போய் செரிமானமாகி ரத்தத்துல கலக்க பல மணி நேரங்கள் ஆகும். ஆமா, டைஜஷன் ஆக லேட் ஆகுமே. அந்த ப்ராசஸ்ல அந்த மூலிகையோட முக்காவாசி சக்தி அழிஞ்சிடும். ஆனா நம்ம வாயோட மேல் அன்னம் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட் பாலெட், அதுக்கு கீழே ஏராளமான இரத்த நாளங்கள் ரொம்ப மெல்லிய தோலுக்கு அடியில இருக்கு. ஓஹோ, அப்போ இது நேரடியா ரத்தத்துல கலக்கிற ஒரு பைபாஸ் வழியா? எக்ஸாக்ட்லி. நவீன மருத்துவத்துல சில எமர்ஜென்சி மாத்திரைகளை நாக்கு கடியில வைக்க சொல்லுவாங்கல்ல, அந்த சப்லிங்குவல் அப்சார்ப்ஷன், அதே டெக்னிக் தான் இது. வாவ், இத நினைச்சாலே சிலிர்க்குது. இந்த கரிசாலை மூலிகைய மேல் அன்னத்துல வச்சு அழுத்தும் போது அது செரிமான மண்டலத்துக்கே போகாம நேரடியா நம்ம மூளையோட நரம்பு மண்டலத்துக்கும் பிட்யூட்டரி சுரப்பிக்கும் சிக்னல் அனுப்புது. அப்போ இதோட எஃபெக்ட் ரொம்ப வேகமா இருக்குமா? கண்டிப்பா. கரிசாலைக்கு நம்ம உடம்போட செல்லுகளை புதுப்பிக்கிற அபாரமான சக்தி இருக்கு. அதை இந்த முறையில பயன்படுத்தும் போது உடம்போட உயிர் சக்தி உடலே தூண்டப்படுது.
நினைத்த பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. மாத்திரை கண்டுபிடிப்பதற்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இத பத்தி நம்ம சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ கழிவுகளை நீக்கியாச்சு, சிஸ்டம் ரெடியா இருக்கு. அடுத்ததா உடம்புக்கு தேவையான ஆற்றலை எப்படி கொடுக்க போறோம்னு பாப்போம். ஆமா, ஆற்றல் ஊட்டம் தான் அடுத்தபடி. ஆற்றல்னாலே நமக்கு உடனே உணவு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா சித்தர்கள் வயதாக ஆக உணவின் அளவை குறைக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பா 40 வயசுக்கு மேல உணவை குறைச்சிட்டு 60 வயசுக்கு மேல ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். இது எப்படி சாத்தியம்? ஒரு கார் பழையதாகும்போது அதுக்கு எப்படி பெட்ரோல் குறைவாக தேவையோ, அது மாதிரி நம்ம உடம்புக்கும் குறைவான எரிபொருள் தான் தேவையோ? அந்த கார் உதாரணத்தை வச்சு இதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு புது கார் ஓடும்போது இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா நாம நம்ம உடம்ப எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா, சின்ன வயசுல உடல் வளர்ச்சி, அதாவது அந்த growth ஃபேஸ் அதிகமா இருக்கும். அப்போ செல்களோட பெருக்கத்துக்கு நிறைய உணவு தேவைப்படும். ஆமா, வளரும் குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுப்போம். ஆனா ஒரு 30-40 வயசுக்கு மேல நம்ம உடம்புல வளர்ச்சிங்கிறது கிடையாது. வெறும் பராமரிப்பு, அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். ஆனாலும் நாம அதே அளவு உணவை தானே தொடர்ந்து சாப்பிடுறோம். அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. பராமரிப்புக்கு இவ்வளவு உணவு தேவையில்லை. வயதாக வயதாக நம்ம உடம்போட ஜீரண நெருப்பு மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நம்ம அதிக உணவை போட்டா அதை செரிக்க வைக்கிறதுக்கே உடம்பு தன்னோட எனர்ஜி முழுவதையும் செலவழிச்சிடும். ஓ, அதனாலதான் நிறைய சாப்பிட்ட உடனே பயங்கரமா தூக்கம் வருதோ? கண்டிப்பா. உணவை குறைக்கும்போது உடம்பு அந்த எனர்ஜியை செரிமானத்துக்கு பயன்படுத்தாம செல்களோட பழுதுபார்ப்புக்கு பயன்படுத்தும். அது மட்டுமில்லாம சுத்தமான காற்றில் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி மூலமாவே நம்ம உடம்புக்கு தேவையான பிராண ஆற்றலை நம்ம உணவுக்கு பதிலாக கிரகிக்க முடியும். ரைட். உணவை குறைக்கலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். ஓகே. ஆனா இதுக்கடுத்து டாக்டர் ஷான் சொல்ற ஒரு விஷயத்த என்னால நம்பவே முடியல. என்ன விஷயம் அது? இத ஹோலிஸ்டிக் போட்டோ மெடிசின் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன மண் அகல் விளக்குல செக்குல ஆட்டிய கருப்பு எள்ளெண்ணெய் ஊற்றி பருத்தி திரி போட்டு தீபம் ஏத்தணுமா? ஆமா, விளக்கு தியானம். அத நம்ம நெற்றிக் கண்ணுக்கு நேரா வச்சு தியானம் செஞ்சா நம்ம உடம்பை சுற்றி உள்ள காந்த வளையம், அந்த பயோமேக்னெட்டிக் ஆரா 50% அதிகரிக்குமா? இருங்க, ஒரு சின்ன அகல் விளக்குல இருந்து வர்ற வெளிச்சம் எப்படி ஒரு மனுஷனோட ஆராவை 50% அதிகமாக்கும்? உங்களுக்கு சந்தேகம் வர்றது நியாயம்தான். இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதா, இல்ல கவனத்தை குவிக்கிறதுக்கான ஒரு உளவியல் ட்ரிக்கா, அதாவது பிளசிபோ எஃபெக்டா? நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப இயல்புதான். ஆனா இதுல ஆழமான இயற்பியல் இருக்கு. முதல்ல ஆரா அல்லது காந்த வளையம்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். நம்ம உடம்புல ஓடுற நரம்புகள் எல்லாமே மின்சார சிக்னல்களை கடத்துது. சரி, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் போகுது. அறிவியல் விதிப்படி எங்கெல்லாம் மின்சாரம் பாயுதோ அங்கெல்லாம் ஒரு காந்தப்புலம் உருவாகும். இதுதான் நம்ம உடம்போட பயோமேக்னட்டிசம். நாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, கோவப்படும்போது இந்த காந்தப்புலம் சுருங்கிடும். அப்போ அந்த விளக்கு என்ன செய்யுது? அது எப்படி ஹெல்ப் பண்ணுது? செக்குல ஆட்டின கருப்பு எள்ளெண்ணெய்க்கும் பருத்தி திரிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒளி அலைகளை வெளியிடும் தன்மை இருக்கு. அந்த விளக்கோட சுடரை நம்ம நெற்றிக்கண், அதாவது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற பீனியல் சுரப்பி இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கும்போது அந்த ஒளி அலைகள் நம்ம பார்வையின் வழியா மூளைக்குள்ள போகுது. ஓ, அந்த லைட் ஃப்ரீக்வன்சி மூளைக்குள்ள போகுதா? ஆமா, இது உடனே மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் சிறப்பை தூண்டி நம்ம நரம்பு மண்டலத்தை முழுமையான அமைதி நிலைக்கு கொண்டு போகுது. ஸ்ட்ரெஸ் குறையும் போதே இயல்பாகவே நம்ம உடம்போட காந்தப்புலம் 50% வரை விரிவடையும். வாவ், இது நம்பவே முடியல. இந்த காந்த சக்தி வலுவா இருந்தால்தான் நம்ம உடம்புல இருந்து உயிர் சக்தி ஈஸியா வெளியேறாது. அப்போ இது வெறும் மாயாஜாலம் கிடையாது, பயாலஜியும் பிசிக்ஸும் கலந்த ஒரு மருத்துவம்னே சொல்லலாம். இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆற்றல் வந்தாச்சு, இத உடம்பு முழுக்க எப்படி சமமா கொண்டு போறது? இதுக்கு தான் சித்தர்கள் இயக்கமும் ஓய்வும் அப்படிங்கிற விஷயத்த கையாளுறாங்க. ஆமா, அத பத்தி குறிப்புல இருக்கு. சாப்பிட்ட 45 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு நேர்கோட்டுல மிக மிக மெதுவா தியானம் போல நடக்கணுமாம். இத பாத பிரதேசம்னு சொல்றாங்க. கரெக்ட். இது ரொம்ப அபூர்வமான பயிற்சி. இப்ப ஜிம்ல போய் ட்ரெட்மில்ல வேர்க்க விறுவிறுக்க ஓடுறத தான் கார்டியோ, அதுதான் ஆரோக்கியம்னு நம்புற இந்த காலத்துல ஆம வேகத்துல நேர்கோட்ல நடக்கிறது எப்படி உடம்புக்கு பலன் தரும்? நவீன உடற்பயிற்சிகள், குறிப்பா அந்த ட்ரெட்மில் ஓட்டம்லாம் நம்ம இதய துடிப்பு அதிகமாக்கி தசைகளுக்கு பயிற்சி கொடுக்குது. அது தப்பில்ல. ஆனா இதுல என்ன பிரச்சனை? ஆனா அது உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் கொஞ்சமா உருவாக்கும். ஆனா சித்தர்கள் சொல்ற இந்த பாத பிரதேசம் அப்படிங்கிற நேர்கோட்டு நடை முற்றிலுமா வேறொரு அறிவியல் அடிப்படையா வச்சது. அப்படி என்ன வித்தியாசம் அதுல?
கொஞ்சம் விளக்குங்களேன். நீங்க ரொம்ப மெதுவா ஒரு நேர்கோட்ல ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடக்கும்போது உங்களோட கவனம் முழுவதும் பேலன்ஸ் செய்யறதுல இருக்கும். இது உங்க மூளையில இருக்கிற இன்னர் இயர் பேலன்சிங் சிஸ்டத்தையும் வாத பித்த கபத்தையும் சமநிலைப்படுத்துது. ஓ, பேலன்சிங் சிஸ்டம் ட்ரிகர் ஆகுதா? ஆமா, நீங்க எவ்வளவு மெதுவா நடக்கறீங்களோ அவ்வளவு ஆழமா உங்க செரிமான மண்டலம் ரிலாக்ஸ் ஆகி சத்துக்களை உறிஞ்சும். இது உடம்புக்கு செய்யற பயிற்சியை விட நரம்புகளுக்கு செய்யற தியானம்னு சொல்லலாம். சூப்பர். இதோட 8 வடிவ நடையும் செய்யணும்னு சொல்லிட்டாங்களே. ஆமா, அந்த 8 வடிவ நடை செஞ்சா நம்ம மூளையோட இடது மற்றும் வலது அரைக்கோளங்கள் ஒன்றிணைந்து செயல்படும். நடக்கிறதுலே இவ்ளோ விஷயம் இருக்கும்போது தூங்குறதுலயும் கண்டிப்பா ஒரு ரகசியம் இருக்கும்ல. எப்பவுமே இடதுபுறம் சாய்ந்து தான் தூங்கணுமா? மதிய நேரத்துல ஆழ்ந்த உறக்கம் கூடாது, லேசான ஓய்வு மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது முழுக்க முழுக்க அனாட்டமி சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம உடம்புல வயிறு இடதுபுறம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கு. நீங்க இடதுபுறம் சாய்ந்து தூங்கும்போது புவியீர்ப்பு விசை காரணமா வயிற்றுல சுரக்கிற ஆசிட் உணவு குழாய்க்கு வராம வயிற்றுக்குள்ளேயே தங்கி செரிமானத்தை வேகப்படுத்தும். அதாவது நெஞ்செரிச்சல், அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வராம தடுக்குமா? ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இடதுபுறம் படுக்கும்போது உங்களோட வலது நாசி வழியான சுவாசம், அதாவது சூரிய நாடி இயல்பாகவே திறக்கும். அதனால என்ன பயன்? இது உடம்ப கதகதப்பா வச்சு செரிமான நெருப்பு அணையாம பாத்துக்கும். மதிய நேரத்துல ஆழ்ந்து தூங்குனா இந்த சர்க்காடியன் ரிதம் மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனாலதான் மதியம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் அல்லது லேசான ஓய்வு மட்டும் போதும்னு சொன்னாங்க. ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமும் கூட. ஆமா, ரொம்ப கவனமா கையாள வேண்டிய பகுதி இது. உயிர் சக்தியை பாதுகாத்தலும் பற்றற்ற தன்மையும். பாலியல் திரவம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, அதுவே உயிர் சக்தியை தக்க வைக்கும் காந்தம்னு சித்தர்கள் சொல்றாங்க. உண்மைதான். இத வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சூத்திரத்தையே சொல்றாங்க. உங்க வயத 4ஆல் வகுத்தால் வர்ற எண்ணே மாசத்துக்கு எத்தனை முறை பாலியல் ஈடுபாட்டுல இருக்கலாம் என்பதற்கான அளவு. அதுக்கு மேல 60 வயசுக்கு அப்புறம் இத முற்றிலுமா நிறுத்திக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இந்த பாலியல் திரவத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் இத பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற உணவு செரிமானமாகி ரத்தமா, தசையா, எலும்பா, மஜ்ஜையா மாறி கடைசியா 7வது நிலையில உற்பத்தி ஆகிற மிக உயர்ந்த திரவம் தான் இந்த பாலியல் திரவம். ஓ, இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டா? ஆமா, இதிலிருந்து தான் உடம்புக்கு தேவையான ஓஜஸ் அப்படிங்கிற அல்டிமேட் எனர்ஜி உருவாகுது. அப்போ இத அடிக்கடி வெளியேற்றுவது நம்ம பேட்டரிய நாமே ட்ரெயின் பண்றதுக்கு சமமா? கண்டிப்பா. ஒரு சொட்டு பாலிய திரவத்தை உருவாக்க நம்ம உடம்பு பல 100 சொட்டு ரத்தத்தையும் பல நாட்கள் செரிமான ஆற்றலையும் செலவழிக்க வேண்டியிருக்கு. இத தேவையற்ற முறையில வீணாக்குறது நம்ம ஆயுளையே நாம கசிய விடுறதுக்கு சமம். அப்போ அந்த வயதை 4ஆல் வகுக்கிற ஃபார்முலா எதுக்கு? அதனாலதான் டாக்டர் ஷான் சொல்ற அந்த ஃபார்முலா ஒரு மனிதன் தன்னோட எனர்ஜி திவாலாகாம பாத்துக்க ஒரு பிராக்டிக்கலான அளவுகோல். 60 வயசுக்கு மேல இந்த ஆற்றலை உடம்போட கீழ்நோக்கி விடாம மூளைய நோக்கி, அதாவது மேல்நிலைக்கு மடமாற்றம் செய்யும்போது முதுமையோட வேகம் கணிசமா குறையும். இது நிஜமாவே பலருக்கும் தெரியாத ஒரு ஆழமான உண்மை. சரி, இறுதியா ஒரு விஷயம். விழிப்புணர்வு மற்றும் பற்றற்ற தன்மை. இந்த வாழ்க்கை ஒரு மாயை, இது நிரந்தரமற்றதுங்கிற விழிப்புணர்வு எப்பவுமே இருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுச்சு. இந்த பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து ஒரு பிரம்மாண்டமான சினிமா பாக்குற மாதிரி இருக்குமா? எப்படின்னு போய் சொல்றந்தமே. அதாவது திரையில நடக்கிறத பார்த்து ரசிப்போம், சென்டிமெண்ட் சீன் வந்தா அழுவோம், காமெடி வந்தா சிரிப்போம். ஆனா நம்ம மனசோட ஒரு ஓரத்துல இது நிஜம் இல்ல, நாம கொஞ்ச நேரத்துல எழுந்து வெளியே போக போறோங்கிற தெளிவு எப்பவுமே இருக்குமே. அது போலவா? ரொம்ப அழகான சிந்தனை இது. அந்த தியேட்டர் உதாரணம் தான் இந்த பற்றற்ற தன்மையோட உண்மையான அர்த்தம். பற்றற்ற தன்மை அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு பொறுப்புகளை விட்டுட்டு காட்டுக்கு ஊடி போறது கிடையாது. அப்போ பொறுப்புகளோட வாழ்றது தானா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கடமைகளையும் செய்வோம், அன்பு செலுத்துவோம், பணிகளை முடிப்போம். ஆனா எது வந்தாலும் எது போனாலும் அது நம்மள மனதளவுல ஆழமா பாதிக்காதபடி ஒரு சாட்சியா மட்டும் இருப்போம். அப்படி இருந்தா எப்படி ஆயுள் கூடும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா நீங்க உணர்ச்சிகளோட ஒன்றி போய் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தான் உடம்புல அழற்சி அதிகமாகி செல்கள் வேகமா அழியுது. இந்த பற்றற்ற தன்மைங்கிறது அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்ப தாக்காம தடுக்கிற ஒரு மிகப்பெரிய கவசம் மாதிரி செயல்படுது. ஓ, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கவசம்னு சொல்லலாம். கண்டிப்பா.
எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம எது நடந்தாலும் ஒரு புன்னகையோட ஏத்துக்கிற அந்த பக்குவம் தான் ஒரு மனுஷனை நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ வைக்கும் மாபெரும் சக்தி. ரொம்ப அழமையா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த அலசல்ல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான 10 விஷயங்களை பார்த்தோம். ஆமா, 3 மணி விழிப்புல ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்தோம். கரெக்ட். அதிகாலை 3 மணி விழிப்பு, சுண்டக்காய்ச்சிய சுக்கு நீர், ஒரு நாளைக்கு 2 முறை கழிவு நீக்கம், கரிசாலை மூலிகையின் பயன்பாடு, மூச்சுப் பயிற்சி, வயதாகும்போது உணவை குறைத்தல், நெற்றிக்கண்ணில் விளக்கு தியானம், பேலன்ஸ் செய்யக்கூடிய நேர்கோட்டு நடை, இடதுபுற உறக்கம், இறுதியா பாலியல் உயிர்சக்தி பாதுகாப்பு மற்றும் பற்றற்ற தன்மை. எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. இது அத்தனையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது சித்தர்கள் நம்ம உடம்ப வெறும் ரத்தமும் சதையுமா பார்க்கல, அதை எப்படி செம்மையான ஒரு ஆற்றல் பெட்டகமா செதுக்கி பாதுகாத்து பிரபஞ்சத்தோட இணைக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்காங்கன்னு புரியுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நடைமுறைகள் எதுவும் ஒரே நாள்ல வந்துடாது. நவீன மருத்துவம் நோய் வந்த பின்னாடி எப்படி குணப்படுத்துதுன்னு பேசுது. ஆமா, அது ட்ரீட்மெண்ட். ஆனா சித்தர்களோட இந்த தினசரி வாழ்க்கை முறை நோயே வராம நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவையும் எப்படி விழிப்புணர்வோட வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கலை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி இந்த ஆழமான அறிவியலை நம்ம வாழ்வியலோட இயல்பா இணைச்சிக்கிறது மட்டும்தான். நீங்க சொல்றது முற்றிலும் நிஜம். இந்த 10 ரகசியங்களையும் அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கும்போது நம்ம உடம்பு மேலேயே நமக்கு ஒரு புதிய மரியாதை பிறக்குது. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். முதுமை அப்படிங்கிறது கேலண்டர்ல வருஷங்கள் மாறுறதுனால வர்றதில்ல, அது நம்ம உடம்போட உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுனால வர்றது. அப்படி பார்த்தா உங்களுடைய அடுத்த பிறந்த நாளை நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? இது ஒரு நல்ல கிவி. கேக் மேல இருக்கிற மெழுகுவர்த்திய ஊதி அணைச்சு உங்க வாழ்நாள்ல இருந்து ஒரு வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்க போறீங்களா? அல்லது இந்த சித்தர்களோட அறிவியலை பயன்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு அகல் விளக்கை ஏற்றி உங்களோட உள்ளொளியையும் ஆயுளையும் அதிகரிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.